ரோமர் 12:12 சொல்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். வேதம் கூறுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். கர்த்தராகிய இயேசுவை ஆண்டவர் என்று நீங்கள் விசுவாசியுங்கள், அதாவது நம்புங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம் நிமித்தம் நமது வீட்டார் அனைவரும் இரட்சிக்கப்படுகிறார்கள். ஒரு மனம் மாற்றம் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. தேவன் என்னோடு இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்கிற நம்பிக்கையின் விசுவாசமே. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்ற கேள்விகளை எழுப்பும்போது ஒருவரும் நம்மை துன்பப்படுத்த முடியாது, பிசாசு நம்மை நெருங்க முடியாது. தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று தாவீது ராஜா கூறுகிறார். இப்பேற்பட்ட தேவன் நம்மை பாதுகாக்கவும் நம்பிக்கையிலே உறுதியாயிருக்க நமக்கு உதவி செய்யும் போது தேவனையே நாம் துதிப்போம். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.